இந்தியாவிலே அசுத்தமான நகரத்தில் முதலிடம் மதுரை, 3வது இடம் சென்னை என்ற செய்தி நமது நெஞ்சை துணுக்குறச் செய்கிறது. இதுவே ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 2018 இருக்கட்டும் 2019 அம்மாவின் ஆட்சி அவர்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை தூய்மைக்காக மீனாட்சி அம்மன் டெம்பிள் கோவில் மத்திய அரசு விருது பெற்றிருக்கிறது. 2 முறை விருது பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த திமுகவுடைய விளம்பர மாடல் அரசில் அது அசுத்தமான நகரத்தில் முதலிடம் பெறுகிறது. மதுரையை தமிழ்நாட்டை தலைகுனை செய்திருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர். மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2.74 லட்சம் சுற்றுலா பயணிகள், உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏறக்குறைய 1 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மதுரைக்கு அந்த வண்ணம் இருக்கிறார்கள். வருடத்துக்கு ஒரு வருடம் முழுதும். அப்படி நீங்கள் பார்க்கையில் 2020 அட்லீஸ்ட் 42வது இடத்துல இருந்தது தூய்மை நகரத்தில் மதுரை. இன்றைக்கி அந்த இடம் கூட இப்போ இல்லை. 21 இவங்க ஆட்சியில் இப்போ வரைக்கும் மிக மோசமான நிர்வாக சீர்கேட்டினால் இந்த நிலை தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது.